Hi dear students, welcome to YouTube. நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஜூன் 11ஆம் தேதி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவுன்சிலிங் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம். we will not stop the கவுன்சிலிங் மருத்துவம் சேர்க்கைக்கு நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீநீட்டா அல்லது ரீவேல்யூஷனா, இந்த பேப்பர் லீக்கான அலிகேஷன், இந்த இஷ்யூஸோடைய பெட்டிஷனுடைய ஹைரிங் வந்து நெக்ஸ்ட் ஜூலை 8ஆம் தேதி தான் வருது அப்படிங்கிறதையும் இந்த கோர்ட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல கவுன்சிலிங்கை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம், கவுன்சிலிங் நீங்க வந்து நடத்தலாம், அதுக்கு எந்த ரெஃப்யூஸும் பண்ணல சுப்ரீம் கோர்ட். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஜூன் 11th. ஸோ நம்மளுக்கு தீர்ப்பு நெக்ஸ்ட் இதை பத்தின தீர்ப்பு வந்து ஜூலை 8ஆம் தேதி தான். தீர்ப்புன்னு சொல்றதோட ஹையரிங் வந்து ஜூலை 8ஆம் தேதி தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 1 month டைம் இருக்குது. ஸோ கவுன்சிலிங்கையும் தொடங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து ஜூலை 8th மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸா தான் இருக்கும். இதை பத்தின ஒரு தெளிவான விஷயம் வந்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் பர் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து இழுத்துட்டே போற மாதிரி இருக்குதே தவிர இதுக்கு இமீடியட்டா ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. பட் எனிவே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கவுன்சிலிங்க்கு இப்பவுமே ரெடி ஆயிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஸ்கோரை வச்சு கவுன்சிலிங்க்கு என்ன மாதிரி காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாங்க. ஏன்னா நம்ம இதுல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும். இப்படி நம்மளுக்கு வந்து ஜூலை 8th தான் நெக்ஸ்ட் ஹியரிங்னா இப்படி இழுத்துட்டே போச்சுன்னா நம்மளுடைய கவுன்சிலிங்கும் என்ன, சப்போஸ் நம்மளுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கவுன்சிலிங்கும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும். நெக்ஸ்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க, இந்த நீட்டோட இஷ்யூனால பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவுன்சிலிங் வந்து இவங்க சட்டுன்னு நம்மளுக்கு சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வந்து பாதிப்பு இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்பர் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட், கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு அதிகமாகும். ஸோ அந்த பேசிஸ்ல நம்மளுக்கு வந்து பாதிப்பு வந்து பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய MBBS BDS உடைய கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாம பாராமெடிக்கலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுனா இந்த பாதிப்பை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் லெட்ஸ் ப்ரே ஃபார் எவ்ரிபடி. நீட்டோடைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் சரி, நீட் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் கவுன்சிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். பெட்டர் இதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்ல விதமா வரணும். ஏன்னா நீட் எழுதின ஒவ்வொரு பசங்களுமே அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அது படிச்சு எழுத எவ்வளவு மெனக்கிட்டு இருப்பாங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுக்கு வந்து திருப்பியும் ஒரு ரீநீட் வச்சாங்கன்னா அது அட்வைசபிளே கிடையாது. ஸோ அவங்க இப்பதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல திருப்பி ரீநீட்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. பட் இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்து நல்ல விதமான ஒரு ப்ராசஸ்ல இந்த கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ப்ரே பண்ணிக்கிடுவோம். அதே சமயம் பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதனால எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஸோ MBBS உடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே நம்மளுடைய பாராமெடிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வந்து அலாட் ஆகும். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.